அறிவியல் நமக்கு பல கண்டுபிடிப்புகளை தந்திருக்குது. அறிவியல் கண்டுபிடிப்புகளை தந்த விஞ்ஞானிகளை கூட நாம் மறந்து விடக்கூடாது. இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு முதல் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு பிடிச்ச கண்டுபிடிப்பாளர்கள் யாரென்று கேட்டு அனைவரது பதில்கள்லையும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை என்னண்டா, யாருடைய பட்டியலையும் நிக்கோலா டெஸ்லா என்ற பெயர் மட்டும் இல்ல. நாம் இன்று பயன்படுத்துகின்ற அனைத்து நவீன அறிவியல் சாதனங்களையும் இவர் கண்டுபிடித்த ஏதாவது ஒரு அடிப்படை பொருள் இருக்கும் பட்சத்தில் இவருடைய பெயரை மட்டும் யாரும் கண்டுகொள்ளாதது ஏனென எப்போதும் எனக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டுமின்றி உலகின் பிரபல பத்திரிகை வெளியிடும் உலகின் தலைசிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் கூட இவரது பெயர் இருக்காது. அந்த அளவுக்கு உலகத்தால் மறக்கடிக்கப்பட்ட அறிவியல் மேதைதான் இந்த நிக்கோலா டெஸ்லா. இந்த டெஸ்லாவை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேர்பிய குடும்பத்தில் 5 குழந்தைகளுள் ஒருவராக பிறந்த இந்த டெஸ்லா சிறுவயது முதலே மின்னியல் மற்றும் ஒளியியல் சார்ந்த விடயங்கள்ல ஈடுபாடுடையவராக இருந்திருக்கிறார். மெட்ரிக் சார்ந்த கணக்கீடுகளை மூளையை வச்சே செஞ்சு ஆசிரியர்களிடம் ஏமாற்றுக்காரன் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். எடிசனுக்கு உதவியாளராக சேர்ந்து அவருடைய மனோபாவம் பிடிக்காமல் பிரிந்தவர். 1881 தொலைபேசி குரலொலி பெருக்கி மூலம் தன்னுடைய கண்டுபிடிப்பு வாழ்க்கையை தொடங்கியவர். தன்னுடைய உழைப்பு திருடப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எவரையும் வெறுத்து ஒதுக்காமல் வாழ்ந்த ஒரு மாமனிதன். பேட்டன் ரைட் வைத்திருப்பவர்களைத்தான் இந்த உலகம் சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள் என நம்புவதால் இவரை போன்றவர்களை உலகம் மறந்தது. நவீன தலைமுறை கண்டுபிடிப்புகள்ல டெஸ்லாவின் கருத்தியல் தவிர்த்து ஒரு கண்டுபிடிப்பு வருவது கடினம். உதாரணமாக மாறுதிசை மின்னோட்டம், அதாவது ஏசி கரண்ட், அதை கண்டுபிடிச்சு அறிவியல் துறையில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் இந்த டெஸ்லா. இந்த கண்டுபிடிப்பின் தொடக்கத்தில் எடிசனால் இவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தாண்டி இவருடைய கண்டுபிடிப்பை நிலைநிறுத்துவதற்கு இவர் மிகுந்த சிரமப்பட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம எக்ஸ்ரே இயந்திரத்தின் கண்டுபிடிப்பை நிக்கோலா டெஸ்லா கைவிட்டதுக்கும் எடிசன் தான் காரணம். இது மட்டும் இல்லாம பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்பே இவர் வெற்றிகரமாக சோதனைகளை செய்து காட்டியிருக்கிறார். ரேடார் தயாரிப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னரே அதனை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர். ரான்ஜன் கண்டுபிடிப்பதற்கு 25 வருடங்களுக்கு முன்பாகவே எக்ஸ்ரே இயந்திரத்தின் அடிப்படை மாதிரியை உருவாக்கியவர். மார்க்கோனி வானொலி கண்டுபிடிப்பதற்கு 30 வருடங்களுக்கு முன்னரே இவர் கண்டுபிடித்து விட்டார். அமெரிக்க பெடரல் நீதிமன்றத்தின் மூலம் வானொலியின் முதன்மை உரிமம் டெஸ்லாவுக்கு அளிக்கப்பட்டால் கூட நோபல் பரிசு வாங்கியதன் விளைவாக மார்க்கோனிக்கு இந்த பெருமை சென்றடைந்துள்ளது. குளிரி தொழில்நுட்ப இயந்திரத்தை கண்டுபிடிப்பதற்கு 50 வருடங்களுக்கு முன்னரே அதற்குரிய சோதனையை கண்டுபிடித்துள்ளார். தொலைக்கட்டுப்பாட்டு கருவியை முதலாக கண்டுபிடித்தவர் நயாகரா பவுண்டேஷன் உதவியாளர். முதன்முறையாக வெற்றிகரமாக ஒரு நீர் மின் உற்பத்தி நிலையத்தை உருவாக்கியவர். மாறுதிசை மின்னோட்டத்துடன் வேலை செய்யக்கூடிய இண்டக்ஷன் மோட்டரை கண்டுபிடித்து எந்திரவியல் வரலாற்றில் முத்திரை வகித்தவர். இப்போது நாம் அனைவரும் பயன்படுத்துகின்ற மின்னணு சாதனங்கள் மூல அங்கமான டிரான்சிஸ்டரின் அடிப்படை மாதிரியை 1880ஆம் ஆண்டே உருவாக்கியவர் இந்த டெஸ்லா. இதை விட பல கண்டுபிடிப்புகளை சில பிரச்சனைகள் காரணமாக பாதியிலே நிறுத்தியவர். கம்பியில்லா மின் பரிமாற்றம் இப்போதும் சவாலாக இருக்கும். இந்த கம்பியில்லா மின் பரிமாற்றத்தை சோதனை செய்து பார்த்தவர். நினைவுகளை படம் பிடிக்கும் ஒளிப்படக் கருவி, செயற்கை அலை உருவாக்கம், வெடிபொருட்களை தந்தி மூலம் தூரத்தில் இருந்தே வெடிக்க வைக்கும் முறையை கண்டுபிடித்தால் சில நேரடி எதிர்ப்புகளால கைவிட்டார். கம்பியில்லா மின்சார இணைப்பின் மூலம் இயங்கக்கூடிய சூப்பர்சோனிக் வானூர்திகள், தொலைவிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடிய கப்பல்கள், இது மட்டும் இல்லாம எர்த்குவாக் மிஷின், டெத் ரே போன்ற பலவற்றின் ஆராய்ச்சியை பாதையிலே விட்டுவிட்டார். இவ்வாறு இந்த சிறப்புமிக்க பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க தெரிந்தவர் தன்னுடைய கண்டுபிடிப்புக்கு எப்படி காப்புரிமை, அதாவது காப்பிரைட்ஸை பெறுவது, எப்படி பணம் சம்பாதிப்பது என்று எடிசனை போல யோசிக்க தவறிவிட்டார். இவருடைய இந்த அறியாமையை வரலாற்றில் இவருடைய பக்கங்கள் எழுதப்படாததுக்கு காரணமாக அமைந்தது. இப்படியெல்லாம் நடந்திருந்தா கூட அமெரிக்காவின் பல மாகாணங்களில் இவருடைய பிறந்த நாளான ஜூலை 10ஆம் தேதி டெஸ்லா தினமாக கொண்டாடப்படுது. எலான் மஸ்க் தன்னுடைய கார் நிறுவனத்துக்கு டெஸ்லா என்று பெயர் வைத்தது இவரை பெருமைப்படுத்துவதற்காக. இதைவிட காந்தப்புல அடர்த்திக்கான அடிப்படை அலகாக டெஸ்லா என்ற பெயர் பயன்படுத்தப்படுவதும் இவரை பெருமைப்படுத்துவதற்காக மட்டும்தான். கிறிஸ்டோபர் நோலன் தான் இயக்கிய த பிரஸ்டீஜ் திரைப்படத்தில் டெஸ்லாவின் கதாபாத்திரத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பெருமைப்படுத்தி இவருடைய பெயர்ல ஒரு அஜங்காட்சியகமும் ஒரு விமான நிலையமும் செர்பியா தலைநகரம் பெல்கிரேடில் அமைந்துள்ளது. இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரனான இந்த டெஸ்லா தன்னுடைய இறுதி காலத்துல உணவுக்கு கூட பணம் இல்லாம பசியாலும் பட்டினியாலையும் தனது 85வது வயதுல இறந்தார். அறிவியல் ஆராய்ச்சிக்காக திருமணம் கூட செய்யாம வாழ்ந்த இந்த டெஸ்லாவிடம் அவர் சாகும் போது இருந்தது 300க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளின் பேட்டன் ரைட்ஸ் மட்டுமே. அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக மட்டுமே வாழ்ந்த இந்த மேதாவி
தன்னுடைய பணத்தேவைக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி இருந்தா கூட இன்றளவிலையும் பேசப்படுகின்ற ஒரு விஞ்ஞானியாக இருந்திருப்பாரோ என்னவோ. இந்த வீடியோ மூலம் டெஸ்லா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் யாருக்காவது கிடைத்திருந்தால் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோட வேறொரு கண்டென்ட்டோட உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் எம்கே திருச்செல்வம் கௌதம்.